அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது பாகிஸ்தான் தாக்குதலில் 16 இந்தியர்கள் பலியாகி இருக்கிறார்கள். தாக்குதல்களை பாகிஸ்தான் தொடர்ந்தால் கடும் பதிலடி கொடுப்போம் என இந்திய ராணுவம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் என்ன நடக்கிறது, அடுத்தது என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு கர்னல் கணேசன் அவர்கள். வணக்கம் திரு கணேசன். பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். நம்மோடு இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைய இருக்கிறார். ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு கண்ணன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவர்களையும் வரவேற்று விட்டு இந்த விவாதத்திற்குள் செல்லலாம். ஆர்கே, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்தியா பாகிஸ்தான் என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்த கட்டம் எதை நோக்கி போறதா நினைக்கிறீங்க? ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் தான் பார்டரில் நடந்துட்டு இருக்குது. நாம் தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு இதே கிடையாது, ட்ராக்ஷனே கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு டிஆர்பி ஒன்றும் வரப்போறது இல்லை. ஆனால் இதை விட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் வந்து 1999 இந்தியாவில் நடக்கவே இல்லை. அதாவது ஒரு போர் சூழல். அது போர் சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் வந்து ஏதோ நலிந்த நாடாக இருந்தால் கூட இது பொருளாதாரத்தில் அது வந்து வலிமையான ஒரு நாடு, சீனாவினுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது. இந்தியா டெஃபினெட்லி ரீஜனல் சூப்பர் பவர். இது ரெண்டும் வந்து ஏறத்தாழ போர் நிலையில் இருக்கின்ற, போர் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இப்போ உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம ஏப்ரல் 22 இப்போ தாக்குதல் நடக்கிறது. அதற்கு எதிர்வினையாகத்தான் நாம வந்து அந்த 9 இடங்கள்ல குண்டு பொழிகிறோம். அதன் பிறகு அவர்கள் வந்து தாக்குகிறார்கள். ஆனால் அந்த தாக்குதல் ஒண்ணுமே சக்சஸ்ஃபுல் கிடையாது. கம்ப்ளீட்டாக நம்ம அந்த ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணி விட்டோம். நமக்கு வந்து அதுக்கான ரேடார்கள், கருவிகள் எல்லாம் இருக்கிறது. அதனால வந்து தடுத்து விட்டோம். அதன் பிறகு இப்ப நாம ஒரு பதில் தாக்குதல் வந்து நடத்தி இருக்கிறோம். அதான் நம்மளுடைய விக்ரம் மிஸ்ரி ஃபாரின் செக்ரட்டரி வந்து மிக தெளிவாக கூறியுள்ளார். அப்ப இதற்கும் ஒரு எதிர்வினை வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி மேல குப்போடால இருந்து கீழே ரஜோரி மட்டும் இருக்கின்ற எல்லா பகுதிகளிலும் இன்றும் தொடர்ந்து ஷெல்லிங் நடந்து கொண்டே இருக்கிறது. ரெண்டு பக்கம் வந்து ஹொவிட்சர்ஸ் வைத்துக்கொண்டு நம்மளுடைய இந்த போஃபோஸ் பீரங்கிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பீரங்கிகள் வைத்துக்கொண்டு ஏறத்தாழ 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து அடித்துக் கொண்டிருக்கோம். பெரிய பெரிய ஷெல்லுகள் வைத்து அடித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல எல்லாம் நீங்க குறிப்பிட்ட மாதிரி 16 பேர் இறந்திருக்கிறார்கள். அதை தாண்டி எவ்வளவு நமக்கு உயிர் சேதம், பொருள் சேதம் எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்கூல்கள் வந்து மூடப்பட்டிருக்கின்றன. அப்ப இயல்பு நிலைமை வந்து 2 இடத்திலையும் பாதித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இப்ப நம்ம ஊர்ல வந்து 21 ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறது. குறிப்பாக சண்டிகர் ஏர்போர்ட் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஏர்போர்ட்டா இருக்கிறது. அதாவது நம்முடைய பஞ்சாப் மக்களுக்கு வர்றதுக்கு போறதுக்கெல்லாம் மிக மிக தேவையான ஒரு ஏர்போர்ட்டா இருக்குது. ஸ்ரீநகர் ஏர்போர்ட், ஜம்மு ஏர்போர்ட், இது மாதிரி பொருளாதாரம் 2 இடத்திலையும் பாதித்த வண்ணம் இருக்கிறது. அதை தாண்டி இருக்கின்ற எவ்வளவு விஷயங்கள், இந்த மரணங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு போருக்கு நாம் வந்து தயாராகி கொண்டிருக்கிறோம். இல்லைங்களா, அதுக்குள்ள நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரிகிறது. ஒருவேளை பாகிஸ்தான் அதை நோக்கி தள்ளுதா, இந்தியாவை தள்ளுறாங்களா? ஏன்னா இன்னைக்கு இந்திய தரப்பில் பேசுவது வந்து நாங்க ரொம்ப கவனமாக ராணுவ தளவாடங்கள்லாம் குறிவைக்கலாம் சொல்லி பதில் சொல்றாங்க. மசூதி, மத தளவாடங்கள் எதையுமே நாங்க வந்து வழிபாட்டு தலங்கள்லாம் நாங்க குறிவைக்கல. ஆனா பாகிஸ்தான் அத்துமீறுகிறது அப்படின்னு. இப்ப பிரச்சனை பாகிஸ்தான் தான் இருக்கு, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அவங்கள பொறுத்தளவுல அவங்க வந்து இது ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அங்க வந்து அந்த ஒரு பாகிஸ்தான் என்ற நாடே வந்து ராணுவத்துக்காக தான் இருக்கிறதே தவிர அந்த நாட்டுக்காக ராணுவம் கிடையாது. அந்த நாடு வந்து ராணுவத்துக்காக இருக்கிறது. அப்ப அங்க இருக்கின்ற தளபதி அசீம் முனீர் என்ற நபர் வந்து அவரை பொறுத்தவரை அவர் ஒரு மஸ்குலர் நபராக இன்னைக்கு காமிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவருடைய கூட இருக்கிறவனே போட்டுருவான், அவருடைய செக்யூரிட்டி கார்டை அவனை போட்டுருவான். அப்போ அவர் வந்து காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். இதுவரை என்ன நடந்ததுன்னு மட்டும் அந்த இந்த குண்டு வீசுகள் கூட எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்திய எல்லைக்குள்ள இருந்துதான் விமானங்கள் வந்து அங்க வந்து குண்டுமணி அந்த மிசைல் எல்லாம் அனுப்பினாங்க. அதுல ஒரு ஏறத்தாழ அந்த விஷுவல் ரேஞ்சுக்கு அப்பால் இருந்து மிசைல் தாக்குதல், ஏர் டு ஏர் சர்ஃபேஸ் மிசைலும் வந்து 2 தரப்புல இருக்கின்ற விமானங்களும் ஏற்பட்டு இருக்கின்றன. அதாவது இதுவரை நம்ம சவுத் ஏசியால மட்டும் கிடையாது, இந்த ரீஜன்லயே பார்க்காத அளவுக்கு ஏறத்தாழ 125 விமானங்கள் இருக்கிறதாக ஒரு அமெரிக்கன் கணக்கு சொல்லுகிறது. நம்ம தரப்புல இருந்து யார் ஒரு தகவலும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. அது பரவாயில்லன்னு வைத்துக் கொள்ளலாம். இப்ப இருக்கின்ற போர் சூழலில் சொல்ல முடியாதுன்னு வைத்துக் கொள்ளலாம். ஒரு அமெரிக்க கணக்கு என்ன சொல்லுன்னு சொல்லிங்கன்னா, மொத்தமாக 125 விமானங்கள் 2 இடத்துல இருந்து, அதுவும் பியாண்ட் விஷுவல் ரேஞ்சில் இருந்து கொண்டு போர் எப்படி நடத்த முடியுமா? டாக் ஃபைட் இருக்கு இல்லையா, அதாவது நீங்க பார்க்க முடியாது. டாக் ஃபைட்னா பார்த்து அடிக்கிறது தான் டாக் ஃபைட். பார்க்காத ஒரு டாக் ஃபைட் வந்து அங்க நடந்திருக்கிறது.
7ஆம் தேதி நைட்டு. அப்போ அதை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. என்றால் அவர்கள் கிளைம் பண்ணார்கள் 5 பிளேனை வந்து வீழ்த்தியிருக்கிறோம் என்று. நம்ம தரப்புல இருந்து, அதாவது இந்தியா தரப்புல இருந்து இன்னும் அதற்கு டினையலும் கிடையாது, கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஓகே. அப்போ இது நாங்க பொறுத்திருந்த இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அப்ப கூட நாங்க சொல்லுகிறோம், இந்த தகவல்களை நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் என்றுதான் சொல்லுகிறீர்களே தவிர இது நடக்கவில்லை என்று அவர்கள் குறிப்பிடவில்லை. அப்போ அது வந்தால் கூட அந்த ஒரு தகவல் இப்போ வந்து ஒரு 2 விமானங்களை வீழ்த்தியிருக்கான்னு சொன்னால் கூட அது பாகிஸ்தானுக்கு ஒரு வெற்றியாக அவர்கள் காமித்துக் கொள்ளலாம். ஆனால் அது காமிக்க முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா இந்தியா கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. அதனால அவங்க வந்து ஒரு அழுத்தம் இருக்கிறது. அந்த அழுத்தத்தினால் வந்து அவன் தாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து அவர் தள்ளப்படுகிறார். நீங்க சொல்றது திரு ஆர்கே, கிட்டத்தட்ட ஒரு முழு வீச்சிலான யுத்தத்திற்கு 2 நாடுகளும் போயிட்டு இருக்கிற போல ஒரு தோற்றம் இருக்கு. ஆமா, ஆனா 2 தரப்புல இருக்கின்ற நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் வந்து பேசி இருக்கிறார்கள். 2 தரப்புல இருக்கின்ற DGMI, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் பேசி இருக்கிறார்கள். ஆனால் அதை தாண்டியும் இது கைவிட்டு போயிருமோ என்ற பயம் நிச்சயமா இருக்கிறது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இங்க இருக்கிறார், இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிறார். அது ஒன்றும் பெரிய ஒரு டிஃபரன்ஸ் பண்ற மாதிரி தெரியல. இதுல மீடியேட்டர்ஸ் என்று பாத்தீங்கன்னா நிச்சயமாக அமெரிக்காவுக்கு தான் ஒரு பெரிய ரோல் இருக்கிறதா சர்வதேச சமூகம் எப்படி இந்த இதை பாக்குறாங்க? பெரிய பதற்ற நிலை இருக்கே, ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. எவன் திரும்பி பார்க்கறான்? அதாவது 2 நியூக்ளியர் பவர்டு நேஷன்ஸ் என்ற அந்த அளவில் மட்டும்தான் இதை வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க எடுத்து பாருங்க, CNN எடுத்து பாருங்க, BBC எடுத்து பாருங்க, அல் ஜசீரா, ஒண்ணுலயுமே லீடு நியூஸ் கூட கிடையாதுங்க. இந்த அளவுக்கு பெரிய ஒரு தாக்குதல், 125 விமானங்கள் வந்து எந்த இடத்துல பறந்திருக்கிறது? இது மட்டும் உலகத்திலேயே நடக்காத ஒரு சூழ்நிலை வந்து, யுக்ரைன் போர்ல கூட நடக்காத ஒரு சூழ்நிலை வந்து இங்க நிலவி கொண்டிருக்கிறது. இது வந்து லீட் நியூஸ் கிடையாது, எங்கேயுமே லீட் நியூஸ் கிடையாது. அந்த அளவுக்கு தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அடிக்கிறானுங்களா, அடிச்சிட்டு போட்டுங்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கின்ற ஒரு நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ட்ரம்பினுடைய நியூ வேர்ல்ட் ஆர்டர். நீ அடிக்கிறியா, அடிச்சுக்கப்பா, நீ மேல யார் வர்றாங்களோ அதன் பிறகு வந்து நாங்க அவங்க கூட டீல் பண்ணிக்கிறோம் என்ற ஒரு நிலையில் தான் இப்போ மேட்டர் போய்கொண்டிருக்கு. மிக மிக சீரியஸான ஒரு நிலை. நிச்சயமாக நம்முடைய பிரதமர் அதற்கான ஏதுவான விஷயங்களை செய்ய வேண்டும். அதாவது எப்படி வந்து how can we attain peace immediately, இந்த இம்மீடியட் ஃபியூச்சர், அடுத்த ஒரு 2 நாள்ல வந்து இதை எப்படி முடிக்க முடியும் என்ற அந்த ஒரு கோணத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். இதற்காக நான் வந்து பாகிஸ்தான் ஆளாக மாற மாட்டேன். நான் வந்து நம்மளுடைய மக்களில் அக்கறை இருக்கின்ற ஒரு நபராக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமா, கடைசியாக ஒரே ஒரு விஷயம், பஞ்சாபில் இன்னைக்கு வந்து 76,000 கணவர்களை இழந்த பெண்கள் இருக்கிறார்கள். ஆர்மியில கணவர்களை இழந்த பெண்கள் இருக்கிறார்கள். பல இடங்கள்ல பல நம்பர்ஸ் இருக்கலாம். குஜராத்ல 5000 பேர் தான் இருக்காங்க. அதனால பிரதமருக்கு ஒரு பிரச்சனையா தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் இது பெரும் பிரச்சனை. நாம இதுல வந்து ஒரு மெச்சூர்ட் நாடாக இதில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு கணேசன், நீங்க எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு முழு வீச்சிலான யுத்தத்திற்கு போவதற்கான அந்த பதற்ற நிலை தெரிவது தான் ஆர்கே அவர்கள் சுட்டி காட்டுறாரு. இப்ப அடுத்தது என்னன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறேன். விஜயன், நான் முதல்ல பிஃபோர் ஆன்சரிங் கொஸ்டின், அவங்கள சார் சொன்னது மாதிரி 2 நாட்டு NSAஸும் DGMOஸும் பேசினாங்கன்றது வந்து சரியான தகவல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி டிஃபென்ஸ் செக்ரட்டரி பேசும்போது he rejected that this thing. அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது அப்படிங்கிறது வந்து ஒரு தகவல். அதை வந்து கரெக்ட் பண்ணிடுறேன். 2வது, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் 22ஆம் தேதி பாரத பிரதமர் சொன்னது மாதிரி அவர் நாங்கள் போர் கொடுக்கறத பற்றிலாம் எதுவுமே சொல்லலை, பாகிஸ்தானுங்கிற நாட்டை பற்றியும் சொல்லலை, தீவிரவாதத்துக்கு பதிலடி கொடுப்போம் தான் சொன்னாங்க. உலக அரங்கில் இந்திய நாடு எவ்வளவு மெச்சூரிட்டி காமிச்சு எவ்வளவு பொறுப்பாக அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் அட்டாக், அதாவது இது பதிலடி, அட்டாக்குன்றது கூட கிடையாது, இந்த தீவிரவாதத்துக்கான பதிலடி வந்து வில் பி ஃபோக்கஸ்ட், மெஷர்ட் and with the utmost restraint and will not be directed at people or military targets. இது வந்து ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லையும் நமது தேசிய தலைமையிலிருந்து யார் டிஃபென்ஸ் செக்ரட்டரி வரைக்கும் யார் பேசினாலும் இதை திருப்பி சொல்றதுக்கு காரணம், நம்ம வந்து போரை விரும்பவில்லை. நான் வந்து ஒரு லத்தீன பழமொழி ஒன்று சொல்ல விரும்புவேன், அல்டிமா ராட்டியோ ரேகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the last argument of the king is the war. அந்த காலத்துல இருந்து லாஸ்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் த கிங் இஸ் வார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாருங்கிறது வந்து nobody likes. war is always destruction. அது எவ்வளவு பெரிய நாடா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல இழப்பு இருக்கும், அது பெரிய இழப்பு. வார்ன்றது வந்து nobody can win in a war. தோக்குறவனும் தோப்பான்,
ஜெயிச்சவனும் இழப்பான், எல்லாருக்கும் இழப்பு வந்து உண்டு. ஆனாலும் நீங்க பார்ப்பதுல இந்த சூழல் எதை நோக்கி போறதா நினைக்கிறீங்க? அதுக்கு தான் நான் வரேன். இப்ப நம்மளுடைய சைட்ல இருந்து நம்ம ஆஸ் எ டெமோக்ராட்டிக், நம்ம ஒரு சுப்ரீம் பவர், இது வல்லரசா இருக்கும். இங்க நம்ம வந்து எந்த விதமான நடவடிக்கையும் போரை நோக்கி போகல. நம்ம சொன்னது நம்ம தீவிரவாதத்தை மட்டும்தான் நம்ம அட்டாக் பண்ணோம். அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நம்ம இன்ட்ரூட் பண்ணல. நம்ம ரஃபேல்ஸ்ல இருந்து வி யூஸ்ட் ஸ்கால்ப்ன்ற ஒரு மிசைல் ஸ்டாண்ட் ஆஃப் அட்டாக், ஈவன் பகவல்பூர் which is more than 100 kilometers from the border, அதையும் நம்ம என்கேஜ் பண்ணது வந்து ஸ்கால்ப்புங்கிற ஒரு அந்த மிசைல்ஸ் மட்டும் வச்சுதான். இப்போ வந்து இதுல வந்து யாராவது வந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா இட் இஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன். வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்டோட பாகிஸ்தான் பரப்புற அவங்க வந்து இப்ப நேற்று என்ன சொல்லியிருக்காங்க, நீலம் ஜீலம்னு பிஓகேல இருக்கிற ஒரு டேமை கூட நம்ம ஹைட் பண்ணோம் அப்படின்றாங்க. அதை வந்து ஒரு ப்ரிடெக்ஸ்டா வச்சு இஃப் தே ட்ரை டு டூ எனிதிங் ஹியர் இன் இந்தியா, நம்ம வந்து அந்த கான்சிக்வன்சஸ் எவ்வளவு சீரியஸா கொடுப்போன்றத கூட டிஃபென்ஸ் செக்ரட்டரி இப்போ இந்த இடத்துல கணேசன், இப்போ இன்றைக்கு கூட விரிவான விளக்கம் இந்திய அரசு தரப்புல எல்லாம் கொடுக்கப்பட்டது. பாகிஸ்தானோட எதிர்வினையை எப்படி பாக்குறீங்கன்றது ஒண்ணு. அடுத்த கட்டம் எதை நோக்கி நகருப்பு? ஆர்கே அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு பெரிய அசாதாரண சூழல் வந்துருச்சு, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா அதை எப்படி செய்ய போறோன்ற ஒரு கேள்வியும் இருக்கே. விஜய், நான் அதை திருப்பியும் அந்த அசாதாரண சூழ்நிலையை உருவாக்குறது பாகிஸ்தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து நம்ம 22ஆம் தேதி இந்த பஹல்காம் நடந்ததா, அதில் இருந்து நம்மளுடைய முதல் அடி எப்போ அடித்தோம்? 14 நாட்கள் கழித்து நேற்று காலையில். நம்ம வந்து ஒரு பயத்தில், ஒரு ஜிட்ரியில், ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் எதுவுமே பண்ணல. நம்ம வந்து மெச்சூராக யோசிச்சு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் இது பண்ணி கரெக்டாக உலக நாடுகளோட கான்ஃபிடென்ஸில் வந்து இந்த வரைக்கும் நம்ம அடிச்ச நம்ம கொடுத்த பதிலடியை ஏதாவது ஒரு நாடு கண்டிச்சிருக்கா? கண்டிக்கல. அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய மெச்சூரிட்டி, நம்மளுடைய பர்பஸ். இப்ப இதுல ஒரு சின்ன விளக்கம், வெளிப்படையா ஆதரவும் தெரிவிக்காததை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆதரவு வந்து இங்க பாருங்க, உலக இன்டர்நேஷனல் ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நட்பு அப்படிங்கிறது. இப்போ வந்து நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கிறேன், ரஷ்யா வந்து உக்ரைன் மேல போர் தொடுக்கும் போது அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிரும்னாங்க. ஈவன் தோ ரஷ்யா வந்து அவங்களுடைய அப்ஜெக்டிவை வந்து வித்தின் டேஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் அவங்களுக்கு வார் மிஷினரிஸ் கொடுத்து இந்த போரை இன்னைக்கு வரைக்கும் வச்சிருந்தாங்க. இது நட்புனால கொடுத்தாங்கன்னு நினைச்சீங்கன்னா யூ ஆர் சேட்லி மிஸ்டேக்கன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கொடுத்த எல்லாத்துக்குமே பில்லு போட்டு அவங்களுடைய மினரல்ஸ் எழுதி வாங்கிட்டாங்க. நாட்டுல ஒண்ணு மிச்சம் கிடையாது. பின்னால் வணிகம் தான். ரெண்டு பேரும் சண்டை போட்டேன்னா அதுல வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போயிருவேன். இதுதான் உலக நாடுகள் செய்யற ஒரு விஷயம். அவங்க ட்ரை பண்ணுவாங்க as far as possible என்னை அது பாதிக்கும் அப்படிங்கும் போது மட்டும்தான் அந்த நாடு வந்து இதுல ஆக்டிவா. இதுல இந்த சிக்கல் இருக்கு, பாகிஸ்தானோட எதிர்வினை இருக்கு, நம்மளோட எதிர்த்தாக்குதல் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படின்னா எதை நோக்கி நகருதுன்ற ஒரு புள்ளி அதுக்கு தான் வரேன் விஜயன். அது மட்டும் இப்போ நம்ம வந்து நேற்று காலையில் 1 மணிக்கு நம்ம வந்து 1லேருந்து 2க்குள்ள நம்ம ஒரு 25 மினிட்ஸில் இந்த ஸ்டாண்ட் ஆஃப் அட்டாக் பண்ணோம். இப்போ இதை வந்து என்ன ஒரு மெச்சூர் நாடு, ஒரு நல்ல மெச்சூரான ஒரு தலைமை, முதிர்ச்சி அடைந்த ஒரு தலைமை என்ன செஞ்சிருக்கும்? நின்று நிதானமாக யோசிச்சு ஐ ரிசர்வ் மை ரைட் அப்படின்னு என்னுடைய இடத்த பேசல ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. நான் வந்து இதுக்கு பதிலடி வந்து எங்க யோசிச்சு எப்ப கொடுக்கணும் அப்படிங்கிறத. ஆனா அது ஒரு சில மணி நேரங்கள்லயே நீங்க வந்து ஒரு பிரிமெச்சூரா ஆன்டி செல்லிங் ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு அடுத்து 15 டார்கெட் அவந்திப்பூர்ல ஆரம்பிச்சு இங்க குஜராத்ல இருக்கிற புஜ்ஜு வரைக்கும் யூ ஆர் அட்டெம்ப்டிங் டு டார்கெட் மிலிட்டரி இன்ஸ்டலேஷன், மிலிட்டரி டார்கெட்ஸை. அதாவது விஜயன் ஒரே ஒரு நிமிஷம், இது வந்து என்னன்னா இது பயத்தினால அவங்க செஞ்ச ஒரு இது வந்து மெச்சூரா ஒரு உண்மையிலேயே போர் பண்ணணும், வார் செய்யணும்னா அவங்க இந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க. பதட்டத்துல ஒரு ரியாக்ஷன் பண்ணாங்க. இல்ல டிஜிஎம்ஓ டாக்ஸ் நேத்து நடந்தது என்று சான்று வந்து அரசாங்கத்துக்கு ரொம்ப அருகில் இருக்கின்ற சேனல்ஸ் எல்லாமே ரிப்போர்ட் செய்திருக்கிறது. டிஜிஎம்ஓ டாக்ஸ் நேற்று நடந்ததாகத்தான் தகவலும் அவர்கள் வந்து ஆர்மி பிரஸ் ரிலீஸ் வச்சு தான் பேசியிருக்கிறாங்க. அது சொல்ல வேண்டியதா இருக்கு. திரு கணேசன், இப்போ அந்த கருத்தை நீங்க மறுப்பதற்கு பின்னால் அது அப்படி நடக்கலன்னு ஏன் சொல்ல வரீங்க? அதுக்கு பின்னால் ஏதாவது காரணம் இருக்கா? அதாவது நம்ம வந்து பேச்சுவார்த்தைக்கு போகலன்னு நான் புரிஞ்சுக்கணுமா? இல்ல, இன்னைக்கு வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரி இதையும் வந்து ஆன்சர் பண்ணாரு. அவர் என்ன சொல்றாரு? பாகிஸ்தான் வாண்ட்ஸ் a neutral, impartial,
இன்வெஸ்டிகேஷன், ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன். ஆனா அதுக்கும் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பதில் சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, பட்டான்கோட் மும்பை நடந்த இதுக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாங்க வந்து கோஆபரேட் பண்ணோம், எதை நோக்கி போச்சு, அதனால ஒண்ணுமே நடக்கல. ஸோ இட் இஸ் நாட் தட். இவங்களுடைய இது என்னன்னா, டிஜிஎம்ஓஸ் பேசுறாங்க, இது பேசுறாங்க, என்எஸ்ஏஸ் பேசுறாங்க. நோபடி இஸ் டாக்கிங் ஃப்ரம் அவர் சைட். வி வாண்ட் ஒன்லி ஆக்ஷன் ஃப்ரம் them to eliminate terrorism. terrorism முடிக்கணும், அவ்வளவுதான். ஆனா இப்ப எனக்கு அந்த இடம் புள்ளி இருக்கு, நம்ம திரும்ப பேசலாம். ஏன்னா நீங்க ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டுக்கிறதுனால. சுமத், அப்படி இப்ப திரு கணேசன் அவர்கள் சொல்ற மாதிரி அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நிகழ்த்தல அப்படின்ற ஒரு பார்வை அப்படின்றது. இன்னொன்று, பாகிஸ்தான் தரப்புல இருக்கிற அங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் வந்து நீங்க வந்து ஆதாரங்களை எங்களுக்கு போதுமானதாக கொடுக்கல, இல்ல சர்வதேச சமூகத்திடமும் கொடுக்கல அப்படின்னு பல காரணங்கள்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி தான் நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அடுத்தது என்ன? ஒரு முழு யுத்தத்திற்கு போறோமா? ஒரு கேள்வி. அப்படி இல்லைன்னா இது எப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் திரு சுமந்த்? முதல்ல வந்து இந்த பெஹல்காம்ல நடந்த இந்த மிக கோர சம்பவம், அது அதற்கு வந்து யார் காரணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உலகத்திலேயே எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. அவங்களுடைய ராணுவ பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு ஒரு இன்டர்வியூல, 30 வருஷமா நாங்க இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அவர் அதுக்கப்புறம் அதை திருச்சி அமெரிக்காக்காக பண்ணோம், ஐரோப்பிய நாடுகளுக்காக ஏதோ விளக்கம் கொடுத்தாங்க, ஆப்கான் அரசியல் விளக்கம். அவரே வந்து வாக்குமூலம் கொடுத்த அப்புறம் இதுல என்ன சந்தேகப்பட வேண்டிய என்ன இருக்கு? ஆமா நாங்க பண்ணோம்னு அவரே ஒத்துக்கிறாரு. இப்ப இந்த பர்டிகுலர் எபிசோட் பெஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கு வந்து திடீர் என்று ஒரு நாள் உருவான ஒரு பிரச்சனை அல்ல. 30 ஆண்டு காலமாக ஒரு தீவிரவாத ஒரு அமைப்புகளுக்கு தொடர்ந்து ஒரு அரசாங்கம் ஆதரவு கொடுத்து, அவர்களுக்கு வெப்பன்ஸ் கொடுத்து, அவர்களுக்கு பண உதவி செய்து, அவர்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து தன்னுடைய ஒரு ப்ராக்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இது உலகறிந்த விஷயம். இது ஏதோ திடீர் என்று நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம், அதுக்கு நம்ம ஆதாரம் கொடுக்கணும். இதே மாதிரிதான் என்னாச்சு 26/11க்கு ஆதாரம் கேட்டாங்கல்ல, எவ்வளவு ஆதாரம் இது கொடுத்தோம், என்ன பண்ணாங்க? மசூத் அசரை கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்ல இவரு ஹாஃபிஸ் சயீதை கொடுத்தாங்களா உங்களுக்கு? ஒண்ணும் பண்ணலையே. இல்லைங்க, அஜ்மல் கசாப் பாகிஸ்தானை சேர்ந்தவர், எந்த கிராமத்துல அவங்க அப்பா அம்மா வரைக்கும் இன்டர்வியூ எல்லாம் கூட போட்டாங்க, எல்லாமே நிரூபிக்கப்பட்டு விட்டது இல்லையா? 26/11ல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க பாகிஸ்தான் சொல்லுங்க? ஒண்ணுமே செய்யலையே. சோ இது வந்து ஒரு பேச்சுக்கு வந்து சொல்றதுக்கு நல்லா இருக்கும், ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரம் கொடுத்தா என்ன பண்ண போறீங்க? பலமுறை ஆதாரங்கள் நீங்க சொல்றது வந்து இந்திய தரப்புல பல நேரங்கள்ல இதை சுட்டி காட்டப்பட்டது. எத்தனையோ முறை ஆதாரங்கள் கொடுத்தோம், நீங்க ஒண்ணு திருந்தின பாடு இல்லைன்ற விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது. இப்ப நான் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு வரப்ப திரு சுமந்த், நம்ம வந்து சொல்றோம் நாங்க துல்லிய தாக்குதல் தான், தீவிரவாத முகாம்களை தான் அழிக்கிறோம், வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்படின்லாம். ஆனா பாகிஸ்தானோட எதிர்வினையை எப்படி புரிஞ்சுக்கிறது திரு சுமந்த்? இதை பாகிஸ்தானுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு அதெல்லாம் கணக்கு போட்டா இந்த பிரச்சனை எதை நோக்கி நகரும் சுமந்த்? இல்ல, இந்த நிச்சயமா வந்து இப்ப பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க நாட்டுல வந்து நம்மளுடைய ட்ரோன்கள் கராச்சியில உள்ள செஞ்சிருக்கு, லாகூர்ல உள்ள போயிருக்கு, ராவல்பிண்டியில உள்ள போயிருக்கு, சியால்கோட்ல உள்ள போயிருக்கு. அதனால ஆடி போயிருக்காங்க பொதுமக்கள் வந்து இன்னைக்கு சிஎன்என்ல சற்று நேரத்துக்கு முன்பு அவங்களுடைய இஸ்லாமாபாத் கரஸ்பாண்டன்ட் சொல்றாங்க, மக்கள் வந்து ஓரளவுக்கு பீதியில இருக்காங்க. ஏன்னா அவங்க இவ்வளவு தூரம், இப்ப லாகூர்ல வர்றது கூட பரவாயில்ல, 30 கிலோமீட்டர், அது கூட ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். கராச்சி போன்ற ஒரு நகரத்துல ட்ரோன் அட்டாக் பண்ணும் போது எப்படி இவ்வளவு தூரம் வந்தது? ராவல்பிண்டி அவங்களுடைய ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ், அங்க போய் எப்படி வர முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்கள ஒரு அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவங்க மைண்ட் செட்ல ஏற்படுத்தி. இப்போ என்னன்னா அவங்களுக்கு ஏதேனும் ஒரு ஃபேஸ் சேவர் தேவை, ஏதாவது ஒரு பதிலடி. அதுதான் என்ன டார்கெட் அப்படிங்கிறத பொறுத்துத்தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு இது எங்கு நகரும். இப்போ உதாரணத்துக்கு பெருமளவுல எந்த உயிர் சேதமும் ஏற்படுத்தாமல், எந்த அளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜும் ஏற்படுத்தாமல் சும்மா நாங்க ஒரு ரெய்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு 2 குண்டை போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவரா அது அமைந்தால் அத்தோட இதை வந்து டீஎஸ்கலேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால்
நமக்கு முக்கியமான ஏதேனும் ஒரு பகுதியில தாக்குதல் நடந்தால் நிச்சயமா வந்து இந்தியா அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டியது. அதுதான் வந்து இன்னைக்கு ஃபாரின் செக்ரட்டரியும் சொல்றாரு. நாங்க கொடுத்தது ப்ரொபோர்ஷனேட் ரெஸ்பான்ஸ். இன்னைக்கு இந்த ட்ரோன் அட்டாக் வந்து நாங்க திட்டமிடவில்லை. நேற்று நைட்டு ஏன்னா நேற்று என்ன சொல்றோம் இந்தியா ஸ்டேட்மெண்ட்ல, மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் வேர் நாட் டார்கெட்டட். இதுதான் நேற்று ஸ்டேட்மெண்ட். பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்க குறி வைக்கவில்லை. ஆனால் நேற்று நைட்டு 15 நகரங்களுக்கு மீது ஏவுகணை தாக்குதலோ ட்ரோன் தாக்குதலோ பாகிஸ்தான் செய்யும் போது அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது இந்தியாவினுடைய பொறுப்பு. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த ட்ரோன் அட்டாக். இந்த ட்ரோன் அட்டாக்ஸ் வந்து பாகிஸ்தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், பாகிஸ்தான் மிலிட்டரிக்கு எதிராக செய்யப்பட்ட இந்த பதிலடிதான். ஒரு எச்சரிக்கையை விட்டுருக்கோம்னு வரீங்க திரு சுமந்த். ஒரு எச்சரிக்கை, நீங்க எல்லாம் மீறினீங்கன்னா எல்லாம் தாண்டி போனீங்கன்னா கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும். அம்ரித்சர்ல நேற்று ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோஷன் நாய்ஸ் இருக்குன்னு எல்லாரும் வந்து இது பண்ணிருக்காங்க. அது ஏவுகணையா ட்ரோனான்னு எனக்கு தெரியல. அதனுடைய பகுதிகள்லாம் வீடியோல அவங்க காட்டியிருக்காங்க. அந்த எவிடன்ஸ் இருக்குன்னு இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏவுகணை தாக்குதலும் இந்த ட்ரோன் தாக்குதலுக்கும் அது முறியடிக்கப்பட்டது. அதனுடைய டெப்ரி அதெல்லாம் உடைஞ்சு விழுந்தது இல்லையா, அதை நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லி இருக்கிறாங்க. சோ இது வந்து பாகிஸ்தான் நேற்று இரவு செய்திருக்கிறார்கள். இந்திய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த S-400 அப்படிங்கிற அந்த மிசைல் இன்டர்செப்ஷன் சிஸ்டம்னால பெரும் அளவுல பாதிப்பு ஏற்படவில்லை. ஆனால் இப்போது இருக்கிற நிலைமையில இன்று நடந்த சம்பவங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் ஏன்னா பாகிஸ்தான் அந்த நாடோ அந்த மக்களோ கிடையாது, அங்கு இருக்கக்கூடிய ராணுவம். ஆசிம் முனீர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்றால் அவர் ஏதாவது செஞ்சாதான் முடியும், இல்லாட்டி அவரை தூக்கிடுவாங்க. பேசலாம் சுமத். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு கண்ணன், இப்ப அடுத்தது என்ன அப்படின்றதும் இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. அங்கு ராணுவம் அவங்க கையில எல்லா அதிகாரத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா எதிர்வினை எப்படி இருக்க போகிறது அப்படின்றது. இன்றைக்கு இந்திய அரசு தரப்பில் பேசியது சர்வதேச சமூகத்துக்கு ஒரு செய்தி, பாகிஸ்தானுக்கும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. எங்களோட நோக்கம் என்ன, எங்களோட எதிர்த்தாக்குதல் எப்படி இருந்தது அப்படின்லாம். இப்ப பாகிஸ்தானோட எதிர்வினை எப்படி இருக்க போகிறது, பாகிஸ்தானுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய நாடுகளினுடைய நோக்கம் என்னவா இருக்க போகுது, இதெல்லாம் தான் பெரிய கேள்வி. இப்ப பாகிஸ்தான் கையில தான் பந்து இருப்பது போல தெரியுது அப்படின்னா ஓகே நாங்க இதோட முடிச்சுக்கிறோம்னு பண்ண போறாங்களா, இல்ல இதை எஸ்கலேட் பண்ற மாதிரி ஒரு முழு யுத்தத்திற்கு தயாராகிற மாதிரி சூழல் போயிடுமா, எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல அப்படி போகாது. மேனேஜ்டு ஹாஸ்டிலிட்டிஸ் தான் ரெண்டு நாடுமே விரும்புன்றது என்னுடைய அபிப்பிராயம். இன்னைக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்க இருக்கிறதுக்கு அந்த பைலாட்ரல் கமிஷன், ஈரான் இந்திய கமிஷனுடைய கூட்டத்துக்காக அவர் வந்திருக்காரு. அவர் வந்து நான் மத்தியஸ்தம் பண்றேன்ட்டு 2-3 நாள் முன்னாடி சொன்னாரு, திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் நமக்கு பிடித்தமான செய்தி அல்ல. பட் இதுல முக்கியமான இன்னொரு விருந்தினர் அறிவிக்காம இன்னைக்கு வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்தார். அவர் வந்து சவுதியோடைய துணை வெளியுறவு அமைச்சர். சவுதிஸ் வந்து பெரிய செல்வாக்கு படைத்தவர்கள். அவர்கள் சொல்றத பாகிஸ்தானிஸ் கேட்கணும், நாமும் அவங்க சொல்றதை கேட்போம். நம்ம 5 நாடுகளுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்றதை விளக்கணும். அதுல சவுதி அரேபியா ஒரு நாடு, நம்முடைய மிகப்பெரிய நட்பு நாடு கிடையாது அது. ஆனால் நம்முடைய தொழிலாளர்கள் பலர் அங்க வேலை பார்க்கறாங்க. சவுதியுடைய அவர்களுடைய மிக நெருக்கமான நட்பு நாடு வந்து பாகிஸ்தான். நமக்கு அதுக்கு சமமா ஒரு நாடுன்னா அது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அதனால இந்த துணை வெளியுறவு அமைச்சர் இங்க வர்றதை வந்துட்டு நான் அதை ஒரு முக்கியமான நிகழ்வா தான் பாக்குறேன். இது வந்து இதற்கு அடுத்து பாகிஸ்தான் என்ன பண்ணாலும் அவங்க நாட்டு ராணுவத்தையும் அவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் திருப்தி செய்யற மாதிரி 1-2 பண்ணிட்டு அத்தோட இதை வந்து 2 தரப்புமே முடிச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்கன்றது என்னுடைய எண்ணம். இன்னைக்கு அவர்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த நியூயார்க் டைம்ஸ் செய்தி வந்து வேற எங்கேயும் நான் பார்க்கல. அவர் என்ன சொல்றாரு, நாங்க இதோட முடிச்சுக்க தயாரா இருக்கோம், நாங்க ஏற்கனவே 5 விமானங்களை வீழ்த்திட்டோம், 2 ட்ரோனை வீழ்த்திட்டோம், அதுவே நாங்க கொடுத்த பதிலடி அப்படின்னு புதுசா ஒரு தகவலை சொல்றாரு. அவர் சொல்றத நாம இன்னும் அதாவது இந்த மொத்த பிரச்சனையிலையும் என்ன சிக்கல்னா தகவல் போதாமை. நமக்கு கிடைக்கிற தகவல் எல்லாம் அரசு கிட்ட இருந்து வருது. நேற்று ராத்திரி இந்த 15 இடங்களை அவங்க தாக்குனாங்கன்ற தகவல், அதற்கு நாம பதிலடி கொடுத்தோன்ற தகவல் இன்னைக்கு மதியம் தான் நமக்கு தெரியும்.
இது நள்ளிரவுக்கு பிறகு நடந்திருக்கு. சோ தகவல் போதாமை ஒண்ணு. எந்த பாகிஸ்தானி வெப்சைட்டையும் நம்ம பார்க்க முடியாது இங்க இருந்து. அவர்களுடைய எண்ணம் என்னன்றது நமக்கு சரியா தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அல் ஜசீரா பார்க்கணும், பிபிசி பார்க்கணும், அல்லது நியூயார்க் டைம்ஸ் அந்த மாதிரி சர்வதேச வலைத்தளங்களை பார்த்தா தான் அவங்களுடைய சிந்தனை தெரியும், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும். அவர் என்ன சொல்றாரு, இது நாங்க இதோட நிறுத்திக்க தயார், இதுக்கு மேல போகணும்ன்ற விருப்பம் எனக்கு இல்ல. அப்புறம் அமெரிக்கா உதவியை கேட்கிறார். அவரு ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு, நான் இஃப் ஐ கேன் ஹெல்ப் ஐ வில் பி தேர்ன்றார். சோ இது பெரிய எஸ்கலேஷன் வரும்னு நான் நினைக்கல. பாகிஸ்தான் அந்த நிலையிலையும் இல்ல. நாளைக்கு IMF கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டத்துல அவர்கள் கேட்கிற அந்த $7 பில்லியன் புதுப்பிச்சு தர்றதுக்கான அந்த கடனை புதுப்பிச்சு தர்றதுக்கான முடிவை நாளைக்கு எடுக்க போறாங்க. நாம அதை எதிர்ப்போன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. நாம எதிர்ப்போமான்னு தெரியல. நம்ம எதிர்த்தாலும் IMF வந்து தராது இருக்க போறது இல்லை. ஏன்னா அவர்கள் கொடுத்த பணத்தை அவர்கள் மீட்க வேண்டும். இந்த கடனை அவங்க தரலைன்னா அது இன்னும் அதுல பாதாளத்துக்கு போயிடும். உங்களுக்கு ஒரே ஒரு தகவல் சொல்றேன். நாம 8 கோடி பேர், நம்முடைய GDP மொத்த உற்பத்தி வந்து $350 பில்லியன். பாகிஸ்தான் 24 கோடி. அவர்களுடைய மொத்த உற்பத்தியும் தமிழ்நாட்டுடைய மொத்த உற்பத்தியும் 1. சோ அவர்கள் ரொம்ப கீழே இருக்காங்க. அதனால இந்த ஃபேஸ் சேவிங்கா அவங்க முகத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதேனும் பண்ணிட்டு ஆஃப் ரேம்பா போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்வது மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களை, உணர்வுகளை திருப்திப்படுத்துறது அப்படின்றது இப்ப இந்திய அரசு தரப்புல சொல்றது வந்து பாகிஸ்தான் செய்திகள்ல பலது வந்து பொய் பிரச்சாரம்னு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி உண்மையான தகவல்ல பெறுதல சிக்கல் இருக்கு. நம்ம சர்வதேச ஊடகங்களை பார்க்கணும், அது நம்பிக்கைக்குரியதா, அது வேறு. இப்ப பாகிஸ்தான் தரப்பு திருப்தி அடைஞ்சிருச்சா, இந்தியா விளக்கம் கொடுத்துருச்சு அப்படின்னா இதோடு முடியணும், ஃபுல் ஸ்டாப், ஓகே, ரெண்டு பேருக்கும் வின் வின் சிச்சுவேஷன்ற மாதிரி நகர்ந்துருமா? இன்னைக்கு வந்து அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோட பேசியிருக்காரு. பேசிட்டு எங்களுடைய டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியவும் சாவரனிட்டியவும் நாங்க எங்களுடைய எல்லைகளையும் இறையாண்மையும் பாதுகாக்கிற முயற்சியில ஈடுபடுவோம்ட்டு அவரு மார்க்கோ ரூபியோ, நீங்க இதுல இருந்து இந்த சிக்கலை மேலும் அதிகப்படுத்தாத, நீங்க கீழே இறக்கணும், டெம்பரேச்சரை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் பதில் சொன்னதாக இப்போ ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான். அதனால நிறைய அவர்கள் மேலும் நம்ம மேலும் நிறைய அழுத்தம் இருக்கு. நாம நம்முடைய வெளியுறவுத்துறை செக்ரட்டரி வந்துட்டு நேற்று ஒரு 13 பாதுகாப்பு சபையில் இருக்கக்கூடிய 15 நாடுகளில் பாகிஸ்தான் தவிர்த்து சியரா லியோனுடைய உறுப்பினர் இங்க இல்ல, நமக்கு அம்பாசிடர் கிடையாது. மீதி 13 பேரை அவர் பிரீஃப் பண்ணார். பிரீஃப் பண்ணும்போது அதுல UK உடைய தூதர், நீங்க சிவிலியன் டார்கெட்ஸ் பள்ளிவாசல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாம சொல்றோம், இல்ல அது வந்து சிவிலியன் கிடையாது, அது வந்து ஒரு டெரரிஸ்ட் கூடம், அதைத்தான் நாங்க தாக்கியிருக்கோம், அது மாஸ்க்ன்ட்டு அவங்க சொல்றாங்க, அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க. அதனால தகவல் போதாமை, தகவல் பற்றாக்குறை, 2 தரப்புல இருந்தும் வந்து அவர்கள் சொல்றதை நாம நம்ப வேண்டிய நிலையில இருக்கும். 25 ட்ரோனை நாங்க கீழே வீழ்த்திட்டோம்ட்டு பாகிஸ்தான் சொல்லுது. அந்த பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்றாரு, எங்களால 10 விமானங்களை கீழே வீழ்த்தி இருக்க முடியும், நாங்க இது போறோம்னு நினைச்சு 5ஓட நிறுத்திக்கிட்டோன்றாரு அந்த நியூயார்க் டைம்ஸ் இன்டர்வியூல. இதெல்லாம் என்ன சொல்றது, விக்ரமாதித்தன் கதை மாதிரி இருக்கு. இந்த தரப்புல இருந்து நமக்கு தகவலும் சரி, அந்த பக்கம் இருந்து வர தகவலும் சரி. கிட்டத்தட்ட இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான யுத்தம் அப்படின்றது 2 தரப்பும் அங்க இருக்கக்கூடிய உணர்வுகளை சமாதானப்படுத்த வேண்டிய ஒரு சூழல், அதை தான் புரிஞ்சு ஃபேஸ் சேவிங் அப்படின்னு சொல்றோம். இது நீங்க சொன்னதுல இருந்து முக்கியமான கேள்வி திரு RK அவர்கள்ட்ட இருக்கு அப்படின்றது. இப்போ நீங்க சொன்னது, இப்போ 2 நாடுகளும் அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிறது, அது குறிப்பா பாகிஸ்தான் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப எல்லாம் என்னது, எல்லாம் சர்வதேச சமூகம் அமைதியா இருக்குன்ற ஒரு கேள்வி எழுப்புறப்ப திரு கண்ணன் அவர்கள் சொல்றாங்க, இல்ல இது முடிவுக்கு வரப்போகுது, இதோட முடிஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. இல்ல இதுல வேறொரு இஷ்யூ கூட வருது. அதாவது அவர்கள் நம்மளை தாக்க முயன்றார்கள், ஒன்றும் நடக்கல. இங்க மிக தெளிவாக தெரியுது, இதுனா மீடியால எங்கேயாச்சும் வந்திருக்கும், அது எங்கேயுமே வரல என்று இருக்கும்போது நிச்சயமாக அவர்களுடைய முயற்சி வந்து தோல்வியுற்றதாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதை நாம் வந்து நல்லா பிளே பண்ணியிருக்கலாம், அது இன்னும் பிளே பண்ணல. சார் கண்ணன் சார் சொன்ன மாதிரி அது வந்து இன்னைக்கு மதியத்துக்கு மேலே தான் அது ஒரு நியூஸாகவே வருது. இன்னொரு விஷயம் வந்து நிருபமா ராவ், நம்முடைய முன்னாள் ஃபாரின் செக்ரட்டரி, முன்னாள் அமெரிக்க தூதராக இருந்தவர் சொல்ற விஷயம் என்னன்னா, அவர்கள் இந்த தாக்குதல் முடிஞ்ச உடனே வந்து அப்படியே எல்லாரும் ஸ்டுடியோவில் போய் உட்கார்ற மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர், பிரதமர், முன்னாள் ஃபாரின் மினிஸ்டர் ஹினா ரபானிகர், இந்த மாதிரி அனைவரையும் ஒவ்வொரு ஸ்டுடியோ கணிச்சு
மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், நாங்க எங்களை தான் தாக்குறாங்க, நாங்க ஒண்ணுமே செய்யல, எங்களுக்கு தெரியல, பேல்காமுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பயங்கரமான ஒரு பப்ளிசிட்டி பண்ணாங்க. நாம் ஒண்ணுமே செய்யல என்று நிருபமா ராவ் வந்து சுட்டிக்காட்டினார்கள். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மிக தெளிவாக கூறுகிறார்கள், நாம இந்த இன்ஃபர்மேஷன் வார வந்து நாம ஜெயிக்க வேண்டும் கூறுகிறார்கள். சார் கண்ணா சார் சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான். அதாவது எல்லாத்துக்குமே யாரும் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா NSA யூஸ் பண்ணல. எங்க ஒரு இடத்துலயும் வந்து செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்கிற நபர்கள் வந்து பிரீஃப் பண்ணவில்லை. இந்த கர்னல் லெவல்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப கீழே இருக்கிற ஆபீசர்ஸ், அந்த 2 லேடிஸ் வந்தவங்க வந்து அது வந்து சிம்பாலிக்கான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இல்லாம லெப்டினன்ட் ஜெனரல் லெவல்ல வந்து யாரும் பிரீஃப் பண்ணல. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து விக்ரம் மிஸ்ரியை யூஸ் பண்ணியே, அதாவது ஒரு காஷ்மீர் பிராமணரை யூஸ் பண்ணியே வந்து நாம எல்லாத்துக்கிட்டையும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆனாலும் சரி, அந்த டிஃபென்ஸ் செக்யூரிட்டி அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கிற நபர்களாலும் சரி, டிப்ளமேட்டிக் செக்யூரிட்டியில் இருக்கிற நபர்களாலும் சரி, அவர்கள் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய நபர்களுக்கு பிரீஃபிங் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுல அடுத்த பிரச்சனை என்னன்னா, நான் இந்த ஆஃப் ரேம்புக்கு மட்டும் நான் வந்து ஐ டிஸ்அக்ரி வித் ஹிம். ஏனென்றால் ஆஃப் ரேம்ப், அதாவது ஆஃப் ரேம்ப்னா இதுல இருந்து ஒரு வேற ஒரு எக்ஸிட் பாத்வே வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு இடத்தில் இருந்தா இந்த பதில் தாக்குதல் நடந்திருக்கிறதா தான் நான் காண்கிறேன். அதாவது முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம், டிட்டரன்ஸ், தடுக்கும் தன்மை நம்ம கிட்ட இருந்தது, அதை வைத்தான் தடுத்துட்டோம். தடுத்த பிறகு என்ன பாத்தீங்கன்னா, அடுத்தது கண்ட்ரோல்டு டாமினன்ஸ், அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட ஆதிக்கம். அதுக்கு தான் நாம இப்போ முயன்று கொண்டிருக்கிறோம். எனக்கு அதான் பிரச்சனையா தோன்றது. அதாவது ஒரு ஈரானுடைய அமைச்சர் இங்க வந்து உட்கார்ந்து பேசினதுல அர்த்தம் கிடையாது. நிச்சயமாக ஒரு அமெரிக்கன் இன்டர்வென்ஷன் இல்லை என்றால் 2 நாடுகளும் இன்னும் இன்றைக்கு நைட் என்ன நடக்கும் நமக்கு சொல்ல முடியாது. திரு கண்ணன், அமெரிக்காவிடம் ஒரு மௌனம் இருக்கா? ஏன்னா இப்படி ஒரு பதற்ற சூழ்நிலையிலேயே தலையிடுவார்கள், அதெல்லாம் இருக்கும். ட்ரம்ப் கவலையை தெரிவித்தார், இப்ப இந்த தவிர்க்கணும்லாம் சொன்னார். அதற்கு பிறகு அமெரிக்காவோட ரோல் என்னவா இருக்க போகுதுன்றது இல்ல திரு கண்ணன்? இல்ல வெளியுறவுத்துறை செயலாளர் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் 2 தரப்போடவும் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்முடைய ஃபாரின் மினிஸ்டரோட முன்னாடி பேசினாரு. அதற்கு பிறகு ட்ரம்ப்போடைய கவனம் வந்து இப்ப கொஞ்சம் வேற இடத்துல இருக்கு. இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய நாள். என்னன்னா, அவர்களும் யுனைடெட் கிங்டம், பிரிட்டனும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை இன்னைக்கு அறிவிக்க போறாரு. அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனை இந்த டாரிஃப் பிரச்சனை, இறக்குமதி வரி அவர் போட்டிருக்கிறது, கட்டணங்கள் போட்டிருக்கிறது. அதனால அங்க அவருடைய கவனம் இருக்கு. அது தொடர்பாக தான் அவர் நிறைய ட்வீட் பண்றாரு. இன்னைக்கு 10 மணிக்கு அவர்கள் நேரத்துல அதை அறிவிக்க போறாரு. அதுதான் இன்னைக்கு தலைப்பு செய்திகள் அமெரிக்காவில். நாம வந்து முதல் பக்க செய்தியா நேற்று இருந்தோம், முதல் பக்க செய்திகள் மத்தியில. இன்னைக்கு நாம இல்ல, காணாத போயிட்டோம். இது வந்து ஒரு முடிவுக்கு வந்துரும்ன்ற மாதிரி தான் அவர்களும் நினைக்கிற மாதிரி தெரியுது. அவருடைய வெளியுறவுத்துறை செயலாளர் நிறைய டைம் செலவு பண்ணுவார் நம்ம 2 பேரோட. சுமந்த், இப்போ திரு கண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி இது ஒருவேளை முழு நேர யுத்தம் அப்படின்னா கூட சர்வதேச ஊடகங்கள்ல அது பெரிய கவனம் பெற செய்தியா இருக்கும். அதுவே 2வது பக்கம் 3வது பக்கம் நகருது அப்படின்னா நிச்சயம் இது அவ்வளவு தீவிரமா போயிடாதுன்ற நோக்கம், பார்வை இருக்கா உலக நாடுகளுக்கு? இல்ல, அவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியா மேல அதிக நம்பிக்கை இருக்கிறது. இர்ரெஸ்பான்சிபிளா இந்தியா நடந்து கொள்ளாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெரும்பாலான உலக நாடுகளிடம் இந்தியா மேல இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்ட், நம்மளுடைய ஹிஸ்டரி அந்த மாதிரி. அதனால அந்த எதிர்பார்ப்பு, சரி இத்தோட இவங்க முடிச்சுப்பாங்க, மேபி பாகிஸ்தான் அவங்களுக்கு மக்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சு காட்டணும். இல்லைன்னா அவங்க மக்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ராணுவ தளபதிக்கு எதிராக ஏற்கனவே இந்த பெஹல்காம் சம்பவத்துக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளுக்கு முன்பு இவ்வளவு அன்பாப்புலராக ஒரு ராணுவ தலைவர் பாகிஸ்தானில் சமீப காலத்தில் இருந்ததில்லை. அசிம் முனீரை போன்று. ஏன்னா இம்ரான்கானை வேற தூக்கி ஜெயில போட்டிருக்காரு. அது வேற வந்து மக்களுக்கு அவர் மீது ஏன்னா பிடிஐ தான் வந்து பாகிஸ்தான்ல மிகப்பெரிய அரசியல் கட்சி. மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவரை வந்து நீங்க ஜெயில போட்டீங்கன்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாமே வந்து உங்க மீது கடும் அதிருப்தியில இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும்போது அவர் மீது அழுத்தம் பெரும் அளவில் இருக்கிறது. அந்த அழுத்தத்துல காரணமாங்கிறது யாராலையும் வந்து உறுதியா கணித்து சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பப்ளிக் ஒப்பீனியனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இருக்காங்க. பர்டிகுலரா இன்று அவர்களுடைய பிரதான நகரங்களில் ட்ரோன்கள் சென்ற பிறகு அவர்கள் ஏதாவது செய்ய முயற்சிப்பார்கள். அடுத்த சில நாட்களுக்கு நம்ம நிச்சயமா வந்து முழு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது.
கர்னல், இப்போ நீங்க தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பாகிஸ்தானோட எதிர் தாக்குதல்ன்றது ஒரு பதட்டம், பயத்துல செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் திரு கண்ணன், சுமந்த், ஆர்கெல்லாம் சொல்றது வந்து கிட்டத்தட்ட அடுத்து புரிஞ்சுப்பாங்க, சூழலை நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டு பாகிஸ்தான் இதோடு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிரும்ன்ற ஒரு பார்வையும் இருக்கு. இன்னொன்று சுமந்த் அவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அன்பாப்புலரா அங்க இருக்கிற ராணுவ தலைவர் இருக்கிறாரு. அங்க ராணுவம் இருக்கிறதுனால நம்மளால யூகிக்கவும் முடியாத ஒரு தன்மையும் பலரும் சொல்றப்போ பாகிஸ்தான் எப்படி இதோடு பணிஞ்சிருமா, இல்ல வேறு கட்ட முயற்சிகள்லாம் தொடர்ந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கடந்த 24 மணி நேரத்தில் நம்ம அவங்களுடைய 15 ஏர்பான் ப்ரொஜெக்டைல்ஸ், அது ட்ரோன்ஸோ மிசைல்ஸோ ஏதோ அதை மிட் ஏர் இன்டர்செப்ஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய S-400 ட்ரையம்ப்னு அங்கே ரஷ்யாவில் சொல்கிறது, இங்கே நம்ம சுதர்ஷன் சக்ரா மிசைல் சிஸ்டம் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முறியடிச்சிருக்கோம். இது வந்து இட் ஹஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் அவர் ஸ்ட்ரென்த். நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து வெளி உலகத்துக்கு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அட் த சேம் டைம் நம்மளுடைய ரிட்டாலியேட்டரி மெஷர், இந்த ப்ரொஜெக்டைல்ஸ், இந்த மிசைல்ஸ் எங்கேருந்து வந்துச்சோ, இப்போ அவங்களுடைய லாகூர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்மளுடைய ஒரு ட்ரோன், அதாவது லாய்ட்ரிங் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மியூனிஷன் சிஸ்டம், அதை வச்சு ஹார்ப் பண்ணுறதை வச்சு நம்ம மிஸ்டர் சுமந்த் சொன்ன மாதிரி we have destroyed their air defense system in Lahore. We have also hit Rawalpindi, Karachi and all. இது வந்து என்னதை காமிச்சிருக்குன்னா that their air defense system is not effective. அதாவது ஒரு சைடு நம்ம ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டு இன்னொரு சைடு அவங்களுடைய வீக்னஸையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். இந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் பேக்ட்ராப்பில் வச்சுட்டு நான் இன்னும் அடுத்ததுக்கு வர்றேன். ஏன் பாகிஸ்தானால் ஒரு போல்டான ஒரு மூவ் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு பலவிதமான கருத்துக்கள் இருக்கும்போது நான் ஒன்று சொல்ல வரேன். அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார், டிஃபென்ஸ் மினிஸ்டர் CNN அபுதாபிக்கு. அதில் வந்து அவர் கிளைம் பண்ணுறாரு, we have downed 5 ரஃபேல் ஜெட்ஸ் அப்படின்னு, 5 ரஃபேல் ஜெட்ஸ். அப்போ அந்த ரிப்போர்ட்டர், அந்த ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க, இதுக்கு ப்ரூஃப் எங்க அப்படின்ட்டு. அதுதான் மீடியாவில் இருக்கு. ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் 5 ரஃபேல் ஜெட்டை நாங்கள் சுட்டு வீழ்த்தினதுக்கு எவிடன்ஸ் கேட்டால் மீடியாவில் இருக்குது அப்படிங்கிறாரு. எந்த மீடியா? இந்தியாவில் இருக்கிற மீடியாவில் சொல்கிறாங்க. இந்தியாவில் எந்த மீடியா சொல்லுச்சு? எதுவும் கூட இல்லை. த ஒன்லி மீடியா விச் ஸ்போக் அபவுட் திஸ், இதை பேசினது வந்து அல் ஜசீரா. அல் ஜசீராவும் எப்படி அது பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் அதை போஸ்டே போட்டுச்சு. ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து எப்படி இப்படி பொறுப்பு இல்லாமல் வந்து ஒரு இது சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரில. அப்படி இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிற ஒரு நாட்டில் அவங்களால ஒரு வல்லரசை எதிர்த்து ஒரு போர் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 101% கிடையாது. இப்போ நம்ம பண்ண ஒரு அந்த 9 அட்டாக்ஸில் பஹவல்பூர் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அங்கே வந்து JEM இருக்குது பார்த்தீங்களா, JEMோட தலைமையகமாக அது இருந்துச்சு. JEM வந்து பேன் பண்ணும்போது, அந்த அவுட்ஃபிட் பேன் பண்ணும்போது, மசூத் ஆசாரையும் சேர்த்து பேன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் அரசால் ஒதுக்கப்பட்ட இடம் பஹவல்பூர் கேம்ப். அங்கே ஒரு அறக்கட்டளையை நாங்கள் நிறுவுறோம், அதை நீ பார்த்துட்டு அதுலேயே நீ டெரரிஸ்ட் கேம்ப் அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு தீவிரவாதிகள் முகாமிலையும் அவங்க ஒரு மஸ்ஜித் கட்டுவாங்க, ஒரு மதராசா கட்டுவாங்க. இது எல்லாமே வந்து டாக்குமெண்டட். சோ அது துல்லிய தாக்குதல். அந்த துல்லிய தாக்குதல்ல அந்த மஸ்ஜித் அது யாருக்காக கட்டப்பட்ட மஸ்ஜித் அண்ட் யாருக்காக கட்டப்பட்ட இது இல்ல. இதுல வந்து இன்னும் ஒரு இது சொல்லிடுறேன். நேத்து 10 பேர் வந்து மசூத் ஆசாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்துட்டாங்க. இன்னைக்கு அதோட கிரிமேஷன், அந்த ஃபியூனரல் நடக்குது. அதை அட்டெண்ட் பண்ணவங்க யாரு? பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் யூனிஃபார்ம்ல அட்டெண்ட் பண்றாங்க. அந்த இறந்து போன தீவிரவாதிக்கு பாகிஸ்தான் நேஷனல் தேசிய கொடியை வச்சு அவர் என்ன தியாகம் பண்ணாருன்னு சொல்லி அந்த ரெண்டு விஷயம். பிஜேபியினுடைய ஹேண்டில் மட்டும் தான் சொல்லுது மசூத் இறந்து போனார்னு, அதே மாதிரி சில மீடியாஸ் இங்க சொல்லுது. ஆனால் இன்றைக்கு விக்ரம் மிஸ்ரி வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணல. அது கேட்டாங்க, ஸ்பெசிபிக்கா அந்த கேள்வி கேக்குறாங்க, எங்களுக்கு அதை பத்தி தகவல் இல்லை. தவறான கருத்து. இன்னைக்கு அதை ப்ளே பண்ணுங்க. மிஸ்ரியோட இத வந்து நீங்க ப்ளே பண்ணுங்க. அவரு சொல்றாரு. அடுத்தது வந்து இந்த ரஃபால் ஜெட்ஸ் வந்து டவுன் பண்ணதை பத்தி கேட்டதுக்கு he did not deny it. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, at an appropriate time we will inform you மட்டும் தான் சொல்றாரு. He has not denied the downing of the Rafale jets.
அப்போ அவர் தாராளமாக டினை பண்ணிருக்கலாம். அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. தவறானது இந்த ஊடகம் மூலமாக தவறான ஒரு செய்தியை மக்களுக்கு போய் சேரக்கூடாது. இல்ல இல்ல விக்ரம் I can play the video. இத ப்ளே பண்ணி காமிச்சே ஆகணும் நீங்க விஜயன். இது வந்து தவறானது. இத வந்து நீங்க வந்து நம்ம பொறுப்பான ஊடகம். You break into நான் சொல்றேன் இந்த மக்களுடைய புரிதலுக்காக ப்ளீஸ் break into விக்ரம் மிஸ்ரி. அத போடுங்க. அது போடுங்க. போடுங்க. மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் is playing a small ஊடக வாயிலா நம்ம கரெக்டான விஷயத்தை இல்ல நீங்க கரெக்டான விஷயத்தை சொல்லணும். விவாதத்துல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க ஆர்கே. எல்லா மக்களும் தவறானது அது சொல்றாரு. பேனலிஸ்ட்ட கேளுங்க. இது தவறானதுன்றத அவங்க சொல்றாங்க. It is not for மத்த பேனலிஸ்ட் இல்ல சார். அவர் கருத்தை முன் வச்சிருக்காரு. நீங்க உங்க கருத்தை முன் வச்சிட்டீங்கன்ற நான் ரெண்டு பேர் கருத்துக்கும் இதுன்ட்டு. இல்ல இனி அடுத்ததாக கடைசியான ஒரு தகவல், அதுவும் வேணா சார் மறுப்பாரு. சித்தாந்த் சைபல் என்ற எகைன் அரசாங்கத்துக்கு மிக பிடித்தமான ஒரு பத்திரிகையாளர் ஒரு 8 நிமிஷம் முன்னாடி இது போஸ்ட் போட்டிருக்காரு. பாகிஸ்தானி ட்ரோன்ஸ் வந்து ஸ்ரீநகருக்குள்ள வலம் வந்து கொண்டிருக்கு, ஜம்முல வலம் வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் வந்து இப்ப போட்டிருக்காரு. அதை வேணா டினை பண்ணுங்க, சேர்த்து டினை பண்ணுங்க எல்லாம் சும்மா. அவருக்கு அவங்க பேச ரெண்டு பேர் காத்திருக்காங்க ரொம்ப. இல்ல ஜம்மு மீது தற்போது ஒரு ஏவுகணையா இல்ல ட்ரோனா என்னன்னு தெரியாது ஒரு தாக்குதல் நடந்து கொண்டிருப்பதாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கு. சோ அதுல சில டிவி சேனல்ல அந்த விஷுவல்ஸும் வந்து காட்டிட்டு இருக்காங்க போல இருக்கு. இது என்ன நடக்குதுன்னு ஒன்னும் உறுதியா தெரியல. பட் சம்திங் இஸ் கோயிங் ஆன் இன் ஜம்மு. அது பாகிஸ்தான் ஏதாவது பதிலடி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறார்களா என்பது தெரியவில்லை. ரெண்டாவது விஷயங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு தாக்குதல் நமக்கு நடத்தும் போதும் ஏதேனும் ஒரு இழப்புகள் இருப்பது சகஜம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல இது எப்ப இதை பத்தி பேசணும்னா, இதெல்லாம் முடிந்த பிறகு 6 மாதம் கழித்து 1 வருடம் கழித்து இதை என்ன இருந்தது அப்படின்னு, என்ன இழப்புகள் ஏற்பட்டது, இந்த இழப்புகள் ஏற்படக்கூடிய இழப்புகளா அப்படின்னு அது இப்ப கிடையாது. இப்ப அது ரஃபேல் ஷூட் டவுன் ஆச்சா, இப்ப இந்திய அரசாங்கம் நம்மளை பொறுத்த வரைக்கும் வீழ்த்தப்பட்டது என்று உறுதிப்படுத்தவில்லை. ரைட்டா? சோ இது எந்த ஒரு அஃபென்சிவ் ஆக்ஷன் ஒரு நாடு எடுத்தாலும் அதில் இழப்பு இல்லாமல் நடக்கவே நடக்காது. இஸ்ரேல் அவ்வளவு பெரிய இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது கூட, அவ்வளவு எக்ஸ்பர்டீஸோட நடக்கும் போது கூட அவர்களுக்கும் இழப்புகள் ஏற்படுகின்றன. உடனே இந்த இழப்புகள் ஏற்பட்டு அந்த இழப்புகள் ஏற்பட்டு விவாதிக்க அவங்க பண்றது இல்லை. ரெண்டாவது, நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இஸ்ரேல் நடத்திய ஒரு மிக மிக என்டபே அப்படிங்கிற இடத்துல ஒரு ஹைஜாக் பிளெயின்ல இருந்து அவங்க பேசஞ்சர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல கொல்லப்பட்டது ஒரே ஒரு அந்த டீம் லீடர். அவர் யாருன்னா இப்ப இருக்கிற பிரதமர் நெதன்யாஹுவோடைய சகோதரர். சோ எல்லா ஒரு அஃபென்சிவ் ஆக்ஷன்லயும் இழப்புகளே இல்லாமல் ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் நடக்கும்னு எதிர்பார்ப்பதும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாக தான் நான் பார்க்கிறேன். திரு கண்ணன், இப்போ யுத்தம் அடுத்து ஒரு முழு வீச்சிலான யுத்தமா அப்படின்றதும் ஒரு புறமான கேள்வி. இப்ப அதை நீங்க மறுத்துட்டீங்க. அப்ப இதற்கான தீர்வு அப்படின்றது என்ன? பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்படுமா? அவர்களுக்கான பொருளாதார நெருக்கடி இருக்குமா? அந்த ராஜதந்திர வியூகத்தில் இந்தியா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதை பத்தி சொல்லலாம், உங்க நிறைவு கருத்தா திரு கண்ணன். அதாவது இந்த சுற்றில் நம்முடைய கை ஓங்கி இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ராணுவ ரீதியாக நாம் நிறைய பலத்தோடு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கு, வெளிப்படுத்தி இருக்கோம். இதை டிப்ளமேட்டிக்கா அதை ஒரு வெற்றியா மாற்றுவதற்கு நமக்கு நிறைய செல்வாக்கு நம்ம வளர்த்துக்கணும். உங்களுக்கு தாஜ் ஹோட்டல் அட்டாக்கு பிறகு ஒன்றும் பாகிஸ்தானை யாரும் தனிவுபடுத்தி இல்லை. ஒசாமா பின் லாடனை அங்க கண்டுபிடிச்சு அவரை மாற்ற பிறகும் யாரும் பாகிஸ்தானை தனிவுபடுத்தி இல்லை. நேற்று ட்ரம்பே அவர்கள் எனக்கு அவங்களும் ரொம்ப வேண்டியவங்க, இவங்களும் எனக்கு ரொம்ப வேண்டியவங்கன்ட்டு நம்மள அவங்களோட சமமா பாக்குறாரு. இதுதான் சர்வதேச நிலை. நாம அங்க இருக்கிற டெரரிஸ்ட் அந்த லிஸ்ட் பண்றதுக்கு நாம பகீரத பிரயத்தனப்படுறோம். சீனா தடையா இருக்கு, அவர்களுக்கு சீனாவுடைய ஆதரவு நிறைய இருக்கு, துருக்கியோட ஆதரவு இருக்கு. துருக்கி நம்ம திட்டி அறிக்கை விட்டுருக்கு, இது மாதிரி ப்ரொவோக் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு துருக்கியோடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியோடைய ஸ்டேட்மெண்ட். அதனால அவர்களுக்கு இதெல்லாம் மீறி ஒரு லாபி இருக்கு. அவர்கள் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் அதுல மெம்பரா இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சந்திப்புலையும் காஷ்மீர் ஒரு பிரச்சனையா வருது. நாம் அதை எவ்வளவோ அவர்களை தனிவுபடுத்துறதுக்கும் இந்த பிரச்சனையை ஒரு
இருதரப்பு பிரச்சனையா மாற்றுவதற்கும் நாம் 72ல இருந்து முயற்சி பண்றோம். அதுக்கு முன்னாடி இருந்து கூட முயற்சி பண்றோம். அதுல இது வரைக்கும் வெற்றி பெறவில்லை. எல்லாரும் மிக சுருக்கமா உங்க நிறைவு பார்வையை சொல்லலாம். இதுல குறிப்பா தீவிரவாதம் அப்படின்றது ரொம்ப தொடர் சிக்கலாக இந்தியாவுக்கு இருந்துட்டே இருக்கு. நம்ம சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த விஷயத்தை இந்தியா அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தும்னு நினைக்கிறீங்க? அதுதான் செய்து கொண்டிருக்காருன்னு நான் கருதுறேன். அதாவது என்னுடைய ஆசை, நான் பல இதுல சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சேனல்லையும் சொல்லியிருக்கேன், பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய பேக் போனை வந்து பிரேக் பண்ணும். இல்லைனா இதுக்கு தீர்வே கிடையாது. தீவிரவாதத்துக்கு ஒடுக்கிறதுக்கு, இந்தியாவில் ஒடுக்கிறதுக்கு தீர்வே கிடையாது. அதனால தான் இந்தியா வந்து இப்போ இந்த கெயின்ஸ், இப்போ இருக்கிற கெயின்ஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும், அந்த எல்ஓசியை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி அங்கே தள்ளணும்னு பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் தள்ளிவிட்டால் நிச்சயமாக அதனுடைய ஒரு டாமினோ எஃபெக்ட் இருக்கும். அந்த டாமினோ எஃபெக்ட்ல நிச்சயமாக அசீம் முனீர் போன்றவர்கள் வந்து அதை அடிச்சு தூக்கிட்டு போயிடும் என்று நினைக்கிறார்கள். சுமந்த், ரொம்ப சுருக்கமா. ஆமா, இப்போ வந்து அந்த பதிலடி தொடங்கி இருப்பது போல்தான் ஒரு தோற்றம் இருக்கிறது. இது இத்துடன் இது ஓய்வு நிறுத்தி கொண்டால் இருதரப்புக்கும் இது போருக்கு செல்லாமல் ஏற்படக்கூடிய, போருக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக பாகிஸ்தான் ஒரு ஸ்டேபிள் கண்ட்ரி கிடையாது. அவர்களுடைய நடவடிக்கைகளை பிரெடிக்ட் பண்ணுவதும் மிகவும் முக்கியமான ஒன்று. அதனால அடுத்த சில நாட்களுக்கு உறுதியாக உஷாராக இருக்க வேண்டியது நம்மளோட அனைவருடைய பொறுப்பு. திரு கண்ணன், மிகச் சுருக்கமா. ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் பாரிஸ்ல ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடி இருக்கு. ஒரு 39 நாடுகள் அதுல உறுப்பு நாடுகள். அதுல நாம ஒரு உறுப்பு நாடு. பாகிஸ்தான் அதுல உறுப்பினர் கிடையாது. அவர்கள் வந்து 2001ல இருந்து டெரரிசம் ஃபைனான்சிங்க மானிட்டர் பண்றவங்க. அவங்க நிறைய அழுத்தம் தராங்க பாகிஸ்தானுக்கு. அந்த மாதிரி நம்ம பல அமைப்புகள்ல இந்த மாதிரியான அழுத்தத்தை பாகிஸ்தானுக்கு மேல கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம பண்ணணும். திரு கணேஷ், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துட்டு நான் சுருக்கமான இதுதான். அன்லைக் பாகிஸ்தான் மாதிரி நம்ம நாட்டில் வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபோ எனி சீனியர் ஆஃபீஸரோ பப்ளிக் அட்ரஸ் பண்ணுற அவசியம் கிடையாது. நம்ம இதில் கலாச்சாரத்துலையும் கிடையாது. ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும்னா இட் ஹாஸ் டு பி அப்ரூவ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் டன் பை அன் ஆஃபீஸர் ஆஃப் த ரேங்க் ஆஃப் கர்னல் ஹூ இஸ் அ பிஆர்ஓ. அண்ட் இன்னைக்கு நடந்த பிரஸ் ரிலீஸ் எதுவும் இன்னைக்கு இல்ல, வரலாறு திரும்பி பாத்தீங்கன்னா எப்பயுமே எந்த சீனியர் ஆஃபீஸரும் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு லெப்டினன்ட் ஜெனரல்ஸும் ஜூனியர் ஆஃபீஸர் வந்து அட்ரஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இல்ல இப்ப இந்த நீங்க கேட்டதுக்கு நான் சொல்லணும்னா, சிந்தூர் வந்து இது ஒரு தொடக்கம், ஒரு ஆரம்பம். இதனுடைய முடிவு தீவிரவாதம் அழியும் போது தான் வருமே தவிர பாகிஸ்தான் அழியும் போது கிடையாது. தீவிரவாதம் அழியும் போது இதனுடைய முடிவு வரும். நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப